வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நேரடியாகவே களமிறங்கிய அமித்ஷாவா டிடிவி தினகருடன் ரகசிய போன் டீலிங். ஓபிஎஸ் எடப்பாடி இணைய போகும் மெகா கூட்டணியா? தமிழகத்தில் அரசியல் களத்தையே புரட்டி போட்ட அமித்ஷாவின் பிளான்களா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 நடைபெறுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில்தான் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பிரிந்து சென்ற மற்ற அணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க தீவிரமான முயற்சியில் இறங்கியுள்ளது டெல்லி தலைமை. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் இணைக்கும் வகையில் தான் டெல்லி தலைமையானது அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். இதன் ஒரு பகுதியாகத்தான் அமமுகவின் பொற்றாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா? அதாவது அண்மையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்கும் வகையில் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை தொடங்கி இருக்கிறதா? அதாவது அமமுகவின் பொதுச்செயலாளர் தினகரனின் பேச்சு என்னவென்றால், அதாவது அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அவர்கள் இருக்கும் வரையில் நாங்கள் கண்டிப்பாக அதிமுகவில் கூட்டணி சேரப்போவதில்லை என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான செய்திகள் எல்லாம் வெளியிட்ட டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான வேலைகளை அண்ணாமலை வைத்து டெல்லி தலைமையானது காய் நகர்த்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணியில் மீதமுள்ள கட்சிகள், அதாவது தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இணைக்கும் வகையில்தான் கண்டிப்பாக தனக்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இவ்வாறு இந்த அணியெல்லாம் சேர்ந்தால் மட்டுமே ஒன்றுபட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை கண்டிப்பாக நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது. தேமுதிக, தமுக மற்றும் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரையும் உள்ளடக்கிய கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் தான் டெல்லி தலைமையிடம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறதாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஒப்புக்கொள்ளும் வரை கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என டிடிவி தினகரன் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தற்போது அமித்ஷாவின் இந்த நேரடி தலையீடு என்பது தமிழக அரசியல் களத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இவர்களை அணியில் சேர்ப்பாரா அல்லது பாஜகவுடன் என்டிஏ கூட்டணி இவர்கள் இணைவாரா என்ற பட்சத்தில் தான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வகையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பேசப்பட்டு வந்த செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா? அதாவது அமித்ஷாவின் நேரடி தலையீடு என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக பாஜக ஏற்படுத்தக்கூடும் வகையில்தான் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் தனது கண்டிப்பாக வாக்கு வங்கி அதிகப்படுத்தி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்குமா என்ற நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.